அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனநோயை காட்டும். மனம் முதிர்ச்சி அடையும் போது எது உண்மைன்னு தெளிஞ்சு நிற்பான். அப்போ அவனுக்கு பயமே கிடையாது. மரணம்னா கூட பயப்பட மாட்டான். என்ன இது காரணம் என்னன்னா, எவன் ஒருத்தன் அதிகமாக கற்பனை பண்ணுறானோ அவனுக்கெல்லாம் இந்த பயம் வரும். கவிஞன் கற்பனை பண்ணுவான், அவன் பாடல் எழுதுறதுக்காக கற்பனை பண்ணுவான், இவன் தன்னை பற்றியே கற்பனை பண்ணுவான். அதனால பயம் கூட்டிடும். இந்த பயத்தால் இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இதை செய்தால் சரியாக இருக்குமோ அது செய்தால் சரியாக இருக்குமோன்ற எண்ணமே அவனுக்கு பயமாக மாறிடும். அதனால் முதிர்ச்சி காட்டாது, அது பயத்தை காட்டும். என்ன கற்பனையால் வர விளைவுகள். இப்போ இன்னைக்கு நண்பர் கொடுத்தாரு, அவர் நண்பராக இருந்தார். அவர் கொடுக்க மாட்டாரு, இன்னைக்கு பகைவராக மாறினார் இல்லையா? ஆனால் உன் மனைவி இன்னைக்கு மனைவி நாளைக்கு மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். உன் மனைவி உன்னை இன்னைக்கு கணவர் நாளைக்கு கணவர் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ உறவுகள் தானே இருக்குது. வெளி உலகத்துக்கு அது, உனக்கு சொந்தத்துக்கு அது இல்லை. உன் மனம் ஃபுல்லா இங்க இருந்தா கூட உன் மனைவி மேல் தானே நினைப்பு இருக்குது. அப்புறம் எது உறவு இல்லைன்ற மனசுக்கு? எல்லா உறவுகளும் மனசுக்கு உண்டு. அதுக்கு சாதகமானதுக்கெல்லாம் அது உறவு வச்சுக்கும், அதுக்கு பாதகமானதெல்லாம் வெறுத்து தள்ளும். அதான் மனசுனோட பாதகமா இருந்தா அவங்களையும் வெறுத்துருது. ஆமா, மனைவி எத்தனை பேர் நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க, உபதேசம் வாங்கினாங்க. என்னம்மா கணவர் என்னம்மா வேலை செய்கிறார், ஒரு சேடஸுங்க அப்படின்றாங்க. அதே கணவர் நல்லவராக இருந்து சம்பாரிச்சு அந்த மாதிரி கொடுத்தா என்ன சொல்ற, என் கணவர் மாதிரி உலகத்தில் இல்லைங்கன்னு போகிறாங்க. அப்போது எது அவங்களுக்கு சாதகமாகுதோ அதெல்லாம் நன்மை, எது அவங்களுக்கு பாதகமாகுதோ அதெல்லாம் ஆகாது, பகையாயிடம் மாறிடும். அதனால எல்லாமே பகை கிடையாது, எல்லாமே உறவு கிடையாது. ஆமா, தாய்க்கு பின் தாரம்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? அதானே சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் நிலைக்காம போயிடுச்சுன்னா என்ன? எது நீயே நிலைக்க மாட்டியே? நீ மட்டும் இங்க ஒரு 1000 வருஷமா இருப்ப, உன் மனைவியை விட்டுட்டு நீ போயிட்டுனா அப்ப மனைவிக்கு எது என்ன ஆகும்? நிலையற்ற வாழ்வு, நிலையானது ஆன்மா, நிலையானது கடவுள். இந்த 2 பொருளை தேடி எடுக்கிறது தான் ஞானம். அஞ்ஞானத்துல இது ரெண்டுமே தெரியாது, மனசு தான் தெரியும், உறவுகள் தான் தெரியும். அதனால தான் சொல்றது, நான் அடிக்கடி சொல்லுவேன், பாசத்தை வச்சுங்க, பற்ற வச்சுக்காதீங்கன்னு. ஏன்னா பற்ற வச்சுட்டீங்கன்னா நீங்க விட்டு வெளியே வர முடியாது, அதோட கலந்துடுவீங்க. பாசம்ன்றது தூரம் இருந்தே காட்டக்கூடியது. அதனால மனைவி மேல பாசம் வைங்க, தப்பு இல்லை. பிள்ளைங்க மேல பாசம் வைங்க, தப்பு இல்லை. கணவன் மேல பாசம் வைங்க, தப்பு இல்லை. பற்று வச்சுட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து கடவுள் வழியில போகவே முடியாது, யாராலையும் முடியாது. அதனால எல்லார் மேலேயும் பாசத்தை வைங்க, பற்ற வச்சுக்காதீங்க. நீங்க உங்க மேல பற்ற வைங்க. உங்க மேல பற்ற வச்சிங்கன்னா உண்மையை உணர்வீங்க. உலகத்து மேல பாசம் பற்ற வச்சிங்கன்னா உண்மை தெரியாம போயிடுவீங்க. ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்கு. சொல்லுங்க. எல்லாருமே எல்லாருமே இது யூஸ் பண்ணுறது தான். இந்த பூமி தேவியை வந்து வாங்கினேன் நான் வாங்கினேன்றாங்க. பூமி, இந்த பூமியை இது வெளியே வாங்கினா எனக்கு யாரும் ஏமாற்று இது தோணலை. பேப்பரை தான் வாங்குறாங்க, இது இங்கே தான் இருக்குது. அது நான் வாங்கினேன்றாங்கன்னா எதை வாங்கினாங்க? பேப்பரை வாங்கினாங்களா அந்த பூமி வாங்கினாங்களா? அது இது என்ன இது மாறி போய்கினே இருக்குது. பேப்பர் தான் மாறி போகுது, ஆனால் அது யாராலையும் அதை வாங்கினல. இது வெளியே வாங்கினாலாம் எனக்கு தெரியல. ஆனால் ஐயா வாங்கிக்கிறேன். ஐயா வாங்கி இந்த இயற்கை பூமி தேவை வாங்கி பூமிக்கிட்டே கொடுத்துட்டு நமக்கு டோபாஸ் போயிட்டார். இந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் கரெக்டு தாங்க, நல்ல கேள்வி தான் இது. எதை வாங்கினாலும் என் பாக்கெட்டில் 1 கிலோ அரிசி வாங்கினா கூட வீட்டுக்கு கொண்டு போகிறேன். ஆனால் இடத்த வாங்கணும், யாராவது வேணால் இடம் அங்கேயோ வாங்கி போட்ட சாமி ஒரு 50 கிலோமீட்டர் சென்னை ஒட்டி தான்றாங்க. சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகுது. அப்போ இடம் எங்கேயோ இருக்குது, பேப்பர் மட்டும்தான் இவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ எதை வாங்கினாங்க அப்படின்னா, ஏற்கனவே யாருக்கிட்டே இருந்த பேரை மாற்றி இவங்க பேரை போட்டுக்கினாங்க. ஆனால் உண்மையிலேயே அது நம்ம காலத்துக்கு அப்புறமும் அது வேற ஒரு பேருக்கு போகுமே தவிர அவங்களும் அதை அனுபவிக்க போகிறதே இல்லை. இது உலகன்றது அதுதான். மாயைன்றது என்னென்னா இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டும்.
இருக்கிற ஒன்றை இல்லாததை போல காட்டும். எதுவுமே உனக்கு நிலை இல்லைன்றது தான் இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடம் கற்பிச்சுக்கினே இருக்குது. சுடுகாட்டுக்கு போனால் வெட்டியானுக்கு தெரியும். நாமளே ஒரு பணத்தோட ஊர்வலம் போனால் அவங்க சொல்லுவாங்க, சாமி ஒரு ஆடாத ஆட்டமா, எவ்வளோ ஆட்டம் ஆடினாரு பார்த்துங்க, ஒன்றுமே இல்லை, இந்த வாழ்க்கைக்காக இவ்வளோ போராட்டம். கரெக்டாக சுடுகாட்டில் எல்லாருக்கும் வந்துடும் ஞானம். ஆனால் எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னா, வீட்டில் வந்து தலையில் தண்ணி ஊற்றுற வரைக்கும், தலையில் தண்ணி ஊற்றி அந்த கோழி சீக்கிர மாதிரி அப்படி சீக்கிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஞானம் அந்த தண்ணியோட கரைஞ்சி அப்படியே போயிடும். அப்போ உலகன்றது என்ன பண்ணுது, இங்கே உலகத்தில் யாரும் நிரந்தரம் இல்லை. அது நிரந்தரம் இல்லைன்றது ஒன்று மட்டும்தான் நிரந்தரன்றது தான் இந்த உலகத்தோட இயல்பு. ஆனால் மனுஷனுக்கு அப்படிலாம் நீ சொன்னால் நான் எடுத்துப்பேனா அப்படின்னு என்ன பண்ணுறோம், இயற்கைக்கு மாறாதான் எல்லாத்தையுமே செய்வோம். அப்போ எது நிரந்தரம் அப்படின்னா, பொது காரியத்துக்காக, பொது மக்களுக்காக, உலக மக்களுக்காக யாரெல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு செயல் செய்கிறாங்களோ, அது மட்டும்தான் அவங்க வாங்கினதுக்காக அடையாளம். எனக்காகவோ என் குடும்பத்துக்கு என் பேரில் நான் ஒரு இடம் வாங்கிட்டேன், எது வரைக்கும் இருக்குன்னா என் பிள்ளை என் பேரை என்னை அச்சு பிடுங்காத வரைக்கும் தான். ஒன்று நானாக எழுதி கொடுத்துட்டா மாறிடும், நான் எழுதி கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பயம், என் பிள்ளை கடைசியில் கஞ்சி ஊற்றுவானோ கஞ்சி ஊற்ற மாட்டானோ அப்படின்னு இருக்கிற வரைக்கும் என் பேர்லேயே இருக்கட்டும்னு காப்பாற்றணும்னா அவன் நாளைக்கு வச்சு பிடிப்பான். அப்போ இங்கே பேர் தான் மாறும். ஆனால் உலக மக்களுக்காக செய்யக்கூடிய செயல் எல்லாமே நிலச்சி நிற்கும். அது யாரோட வாரிசு கையிலும் போகாது. ஏன்னா அது ஒரு பொது சொத்து. இப்போ இந்த ஐயாவோட ட்ரஸ்ட்டு, ஐயா எல்லா இடமும் வாங்கினாங்க, ஆனால் யார்கிட்ட அதை ஒப்படைச்சாங்கன்னா இது பொது சொத்து, இது யாருக்குமே சொந்தம் கிடையாது. வரலாம் போகலாம், அவரும் இதெல்லாம் கட்டிட்டு இங்கேயே உட்காந்துல இங்கே வேலையை முடிச்சிட்டாருன்னா நாமெல்லாம் எப்படி போகிறோமோ, நம்ம போனதுக்கப்புறம் அவரும் மெட்ராஸ் கிளம்பி போயிட்டார், அவருக்கு ஒரு வீடு இருக்குதுங்க. எங்களுக்கும் அதுதான் சொன்னார், போனீங்களா வேலையை முடிச்சிங்களா கிளம்பிடணும். அங்கே உரிமை கொண்டாடுற வேலையெல்லாம் யாருக்குமே கிடையாது, அதிகாரம் பண்ணுறதுக்கு யாருக்குமே அலோடு கிடையாது. ஏன்னா இது எப்போவுமே ஒரு பொது சொத்தாகவே நீங்கள் பாவனை பண்ணணும். உங்கள் கையில் இருந்து நீங்கள் செலவு பண்ணலாம், இங்கேருந்து உங்கள் செலவுக்காக எடுத்துக்கூடாது எதையும். அதனால தான் ஐயா சொன்னேன், நான் எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும், ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் என் பென்ஷனில் சாப்பிட்றணும், அதே போல் தான் உங்கள் காலத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒன்று உழைச்சி சாப்பிட்ணும், இல்லை உங்கள் உழைப்பில் தான் உங்கள் கடைசி காலமும் இருக்கணும். ஆசிரமம் காப்பாற்ற நீங்கள் வந்து உட்காந்துடாதீங்க யாரும் அப்படின்னு. அதுக்காகனா சில வேலைகளும் நாமளும் பண்ணுறோம். அப்போ என்ன எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நிலை இல்லாத ஒன்று தான் நிலையானதுன்னு இந்த உலகம் காலங்காலமாக சொன்னேன். இங்கே வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது, எல்லாரையும் அழிச்சிச்சு. அப்போ வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வானூரில் தெய்வத்துள் வைக்கப்படும். ராஜராஜ சோழன் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவனோட கட்டண அடையாளம் இருக்குது. ஆனால் அதை பார்க்கும்போதெல்லாம் யாரை ஞாபகப்படுத்துனா ராஜராஜ சோழன் ஞாபகப்படுத்துது. அந்த மாதிரி ஐயாவோட ஒரு சொல்லும், ஐயாவோட ஒரு செயலும் ஐயாவை நமக்கு திரும்ப 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 எதிரொலிச்சுட்டு இருக்குதுன்னா அதுதான் இந்த உலகத்தில் நிலையான செல்வம். அந்த மாதிரி செல்வத்தை வாங்கி நாமளும் அனுபவித்து அதை நம்மளுக்கு பின்னாடி வர அடுத்த தலைமுறைக்கும் அந்த புண்ணியத்தை கொடுத்துட்டு போனால் அடுத்தடுத்த தலைமுறையும் சிறப்பாக இருந்தால் அது நல்ல செல்வம். ஐயா ஐயா கொடுத்துக்கிற செல்வம் தான் இப்போ நமக்கு சிறப்பான எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, இதை நான் வாங்கினது ஐயா வாங்கினது. ஆமாம், உண்மையான செல்வம் நம்ம கொடுத்துக்கிற உணர்வு இதுதான். அதுதான். சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, இந்த ஆடி மாதம் அம்மன் கூழ் ஊற்றுறாங்க. ஆமாம், இது எல்லா ஊரில் எல்லா சொல்ல குக்கிராமத்தில் கூட இது வாடகையாக செய்கிறாங்க. ஆமாம். ஆனால் இந்த சில சுபகாரியத்தை மட்டும் தள்ளி போடுறாங்களே, இது மாங்கல்யம் கட்டக்கூடாது, இதுக்கு என்ன இது மக்களுடைய மூட நம்பிக்கையா? இது மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதுயா. மனுஷன் ஆரம்பத்திலேருந்து காட்டு வாழ்க்கை வாழ்ந்தான், அவன் துணி கூட போடாமல் சுற்றி இருந்தான், விலங்கு மாதிரி இருந்தான். அப்புறம் அவனுக்கு ஒரு நாகரிகம் வந்து இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் துணி கட்டி ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்கிற காலத்தில் எப்போ வந்தானோ அப்போயே அவனுக்குன்னு ஒரு இப்படி தான் இருக்கணும், நாம் ஒரு குரூப்பு, நாம் இந்த குழு இப்படி தான் இருக்கணும்னு அவன் ஒரு கோட்பாடை வகுத்துட்டான். அப்படி உருவானதான் ஒரு சமூகம். இப்போ இந்த சமூகத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக அன்றைக்கெலாம் வந்து உழைப்பு மட்டும்தான் மிச்சம், வருஷம் ஃபுல்லாக உழைச்சின்னு இருப்பாங்க. அப்படி உழைச்சவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அந்த உழைப்பெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு ஆசுவாசப்படுத்தி இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை நோக்கி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குன்னு மனுஷனை உழைச்சி நிற்கிறவனை ஆசுவாசப்படுத்தக்கூடிய மாதங்கள் தான் மார்கழி மாதமும் ஆடி மாதமும். அன்றைக்கி
உன்னை வருஷம் ஃபுல்லாக எந்த விஷயம் வேணால் பண்ணேன். அந்த மாதங்கள் வந்து இறைவனை பற்றியே செஞ்சு இறைவனை பற்றியே அவனுக்கான கோயில்கள் புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணு, அவனை பற்றி சிந்தனையை வளர்த்துக்க அப்படின்னு நம்மளுடைய கூட்டமாக வாழ்ந்தவங்கள ஒரு நெறிப்படுத்துறதுக்காக வச்சது தான். அது மூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா மூட நம்பிக்கைன்னா இந்த ஆடி மாதத்துல தான் அம்மா அதிகமாக விழும். ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு தூரல் தூரி போச்சுன்னா அளவுக்கு அதிகமான அனல் உஷ்ணம் வெளியாகி எல்லாருக்கும் அம்மை பாதிப்பெல்லாம் வரும். அந்த அம்மையை தீக்கிறது அன்றைக்கி வந்து மாத்திரை மருந்துலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் வேப்பலை மஞ்சள் இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்களே தவிர மாத்திரை மருந்து ஒன்றும் இல்லை. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வராதவங்களை வராமலே பார்த்துக்கிறதுக்கு வழி தான் அம்மனோட பேரில் கூழ் ஊற்றுறதுன்னா. அந்த கூழானது கேழ்வரகளை செய்யக்கூடிய அந்த கூழானது இந்த வெளியே இருக்கிற வந்த தொந்தரவையும் பாதுகாக்கும், இந்த உடலோட சூட்டையும் அதிகப்படுத்தாமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு. யாரை சொன்னால் இவன் திரும்ப திரும்ப செய்வான்னா கடவுள் பேரை சொன்னால் மட்டும்தான் இவனை அதுக்கே செய்வான். வேற அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் என்ன சொல்கிறது எனக்கு தெரியாதா அப்படின்னு போகிற ஒரு முரட்டுத்தனமான இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழி எல்லாம் எதை செஞ்சாலும் இவங்க செஞ்சதெல்லாம் அறிவியல் பூர்வமானது. ஆனால் சொன்னது யாரை கேட்டீங்கன்னா நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், எல்லாத்தையும் அவன் மேலே பண்ணிட்டாங்க. இப்போது வெளியிருந்து பார்க்குறவங்க நாம் அதை மூட நம்பிக்கை நினைக்க வேண்டியதில்லை. அதை நெறிப்படுத்துறதுக்காக நம்மளெல்லாம் ஒரு கட்டுத்திட்டத்தோடு வளர்க்கணும் அப்படின்றதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏய் எங்கள் உனப்ப விளையாடுன்னு சொல்ல மாட்டாங்க. டேய் இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இங்கே போனால் இந்த நேரத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு கட்டுத்திட்டத்தோடு நம்மளை வளர்க்குற மாதிரி நமக்கு மேலே ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருந்துப்பா. அவரே நம்மளோட எதிர்காலத்துக்காக செஞ்ச சில விஷயங்கள் தான் கடவுளோட பேரை சொல்லி இந்த மாதம் ஃபுல்லாக இறை நோக்கமாகவே இருக்கணும். அதனால தான் மார்கழி மாதத்தை எல்லாரும் பீட மாதம்ன்றோம். உண்மையிலே அது பீட மாதமானால் அது பீட மாதம் இல்லை, பீடுடைய மாதம். பீடுடைய மாதம்னா கம்பீரமான மாதம். எதுக்காக கம்பீர மாதம்னா மனுஷன் அந்த மாதம் மட்டும்தான் விடிகாலையில் இருந்துப்பான். ஏன் அவ்வளோ குளிர இழுத்து போதும் தூங்க வேண்டியது தானே? தூங்க மாட்டாங்களே. ஏன்னா லட்சுமி தேவி வீட்டுக்கு வரணுமே, அன்றைக்கி தான் விந்து கழுவுவாங்க, விந்து கோலம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? இறை நோக்கம் தெளிவானது. இயற்கையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு மாதம். அன்னைக்கு நீ சுறுசுறுப்பாக இருந்துட்டேன்னா அது எவ்வளோ நாள் வரும்னா அந்த வருஷம் ஃபுல்லாக உனக்கு ஒரு எனர்ஜியாக பாஸ் ஆகும். அதனால தான் காலையிலே குளி, அதுவும் எதனா பச்சை தண்ணியிலே குளி, நான் கூட பரவாயில்ல குளிச்சுடு அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னென்னா இந்த பச்சை தண்ணியில் குளிக்கும்போது என்ன ஆகும்னா கீழே சூடு உச்சந்தலை வரைக்கும் போகும். பாடமே நான் செய்யலை, எனக்கு உண்மையிலே இறை நினைவே இல்லை. அப்படி இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய செயல்லையே அந்த விளைவுகளை நம்மளை அனுபவிப்போம். அதனால தான் இங்கே குளிச்சுட்டு நேரம் என்ன பண்ணோம், அந்த ஈரம் போய் பார்த்துப்பேன், நமக்கு முடியல நம்ம தெரியாது வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் லேடிஸ்லாம் போனான்னா அவங்க அந்த ஈரம் அப்படியே ஒழுவிட்டே போகும். ஏன் அப்படி அந்த நனைஞ்சிட்டு அப்படியே போகும்போது என்னன்னா அந்த உடம்பு தானாக ஹீட் ஆகும். அது எது வரைக்கும் அந்த ஈரம் ஒழுகுனா முதுகு தண்டு வரைக்கும் போகும். அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு யோகம் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்டை அந்த மார்கழி மாதத்தில் நமக்கு பெரியவங்க கொண்டு வந்திருக்காங்க. சொன்னால் செய்ய மாட்டான், எல்லாத்தையும் கடவுள் பேரால் செய்யி அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க மேலே போட்டாங்க. இது எதுவுமே மூட நம்பிக்கை இல்லை. முன்னோர்கள் யாரும் முட்டாள்களே இல்லை. அதை முட்டாள்கள் சொல்கிறது யாருன்னா நம்ம முட்டாள் மட்டும்தான் அதை முட்டாள்னு சொல்லுவோம். முன்னோர்கள் எல்லாம் அருமையாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதோட அர்த்தங்கள் நமக்கு புரியாதனால, அதை செய்ய தெரியாதனால, அந்த காலத்தில் அவங்க பண்ணிட்டாங்க, இப்போல்லாம் பண்ண முடியுமா அப்படி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு குல வழக்குன்னு ஒன்று இருக்கும். ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா கூழ் ஊற்றுவாங்க. இதெல்லாம் எதுக்காகனா ஒரு குல வழக்கம், ஒரு நோன்பு எடுப்பாங்க. இதெல்லாம் அந்த பாரம்பரியத்தை ஒரு குடும்பம் உனக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ அதை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா இது உன்னோட விருப்பத்துக்காக பண்ணதில்லை, எத்தனையோ ஜென்மாந்திரமாக நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நீ செய்யக்கூடிய ஒரு செயலால் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட செயலை தான் நாம் செய்கிறோம். ஒரு மண் இருக்குது, இந்த மண் வளமான மண்ணாக இருந்தால், முன்னோர்கள் காப்பாற்றி வச்ச மண் வளமான மண்ணாக இருந்தால் நாம் அதுக்கான பலனை அனுபவிப்போம். இந்த மண் பட்டு போயிருந்தால் அதுக்கான எந்த பலனும் நம்ம அனுபவிக்க மாட்டோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயலில் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதமாக நமக்கு தொடர்ந்து வருது அப்படின்றத தெரிஞ்சு நாம் அதை அனுபவித்து பண்ணோம்னா அதோட பலனே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ எதுவுமே முட்டாள்தனமான மூட நம்பிக்கையானது இல்லை, எல்லாம் முற்போக்குத்தனமானது. அதை சிறப்பாக பண்ணணும்.